ஹலோ சில்ட்ரன், நாம் இப்போ வேவ் ஆப்டிக்ஸ் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். போன கிளாஸில் வேவ் ஆப்டிக்ஸ் ஹைஜன்ஸ் பிரின்சிபிள் என்னென்னு பார்த்தோம். ஹைஜன்ஸ் பிரின்சிபிளை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரிஃப்ளெக்ஷன், லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம ரிஃப்ராக்ஷன், லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷனை ஹைஜன்ஸ் பிரின்சிபிள் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண போகிறோம். பட் ரிஃப்ராக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி குவிக்காக டயக்ராம் மட்டும் ரிஃப்ளெக்ஷன் ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். பிகாஸ் அதே தான் இப்போ நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரிஃப்ளெக்ஷன் பார்க்க போகிறோம். XY வரைய நம்ம கீழே எழுதிக்கிட்டால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கலாம். XY இஸ் த பிளேன் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஸோ எது என்னென்னு கரெக்டாக தெரிஞ்சால் தான் நம்ம ஆங்கிள் மார்க் பண்ண முடியும். அடுத்தது இன்சிடென்ட் ரேஸ் மார்க் பண்ணுறோம். ஒரு கலர் வச்சுக்கலாம். இதுக்கு என்ன நேம் பண்ணினோம்? LA அண்ட் MB are the incident rays. LA, MB are the incident rays. சரி, அப்போ நாம் நார்மல் வரைகிறோம். AN நார்மல் டு த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஸோ 90 டிகிரி கரெக்டாக XYக்கு. ஸோ AN and BN dash are the நார்மல். அப்போ இன்சிடெண்ட் வேவ் ஃப்ரண்ட் வரையணும். நம்ம இன்சிடெண்ட் வேவ் ஃப்ரண்ட்னா இன்சிடெண்ட் ரேக்கு பர்பெண்டிகுலராக வரையணும். ஸோ AA டேஷ்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ AA டேஷ் இஸ் த இன்சிடெண்ட் வேவ் ஃப்ரண்ட். இன்சிடெண்ட் ரேக்கு அது பர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால அது இன்சிடெண்ட் வேவ் ஃப்ரண்ட். இது இன்சிடெண்ட் ரேஸ், அதுக்கு பர்பெண்டிகுலர். இப்போ ஹைஜன்ஸ் பிரின்சிபிள் படி ரே வந்து A டேஷ்லேருந்து பிக்கு வரதுக்குள்ளே செகண்ட் ரே, ஃபஸ்ட்டு ரே முதல்லே வந்துடும் ஏக்கு, செகண்ட் ரே கொஞ்சம் லேட்டாக தான் வருது. அது வரதுக்குள்ளே எப்படி பண்ணணும்னா வித் A as center and A dash B as radius. ஒரு ஏலேருந்து ஒரு ஆர்க் வரைகிறோம். இப்போ பிலேருந்து அந்த ஆர்க்குக்கு ஒரு டேஞ்சன்ட் வரைகிறோம். இந்த ட்ராயிங்கை டேஞ்சன்ட் ஃப்ரம் இந்த டேஞ்சன்ட்டுக்கு இதை டச் பண்ணுற இடத்த we call it as B dash. So this B dash represents reflected wavefront. ஏன்னா இப்போத்திய பொசிஷன் தெரிஞ்ச வேவ் ஃப்ரண்ட்டுக்கு லேட்டர் பொசிஷன் ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஹைஜன்ஸ் பிரின்சிபிள் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இப்போ ரிஃப்ளெக்டட் ரே வரையணும்னா நாம் என்ன செய்யணும்? we will have to draw a normal to the reflected wavefront. இதுக்கு நார்மல் வரைஞ்சோம்னா this AA dash represents the reflected ray. ஸோ இந்த 4 நல்லா தெரியும் நமக்கு. எந்த 4? இன்சிடெண்ட் ரே, இன்சிடெண்ட் வேவ் ஃப்ரண்ட், அது ரிஃப்ளெக்டட் ரே, ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட். இது தெரிஞ்சுக்க இப்போ நம்ம ஆங்கிள்ஸ் மார்க் பண்ணணும். ஓகே, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் பார்த்தோன்னா 2 பிளேஸில் மார்க் பண்ணணும். எங்கே 2? பிட்வீன் இன்சிடெண்ட் ரே அண்ட் நார்மல். Angle of incidence is the angle between the incident ray and the normal. Will take a different color, orange color. Incident ray and normal. இன்னொன்று எங்கே மார்க் பண்ணுவோம்? இன்சிடெண்ட் வேவ் ஃப்ரண்ட் அண்ட் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். This is angle I and also the incident wave front A dash and the reflecting surface angle I. ஸோ இது ஆங்கிள் ஐ மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆங்கிள் R 2 இடத்துல மார்க் பண்ணணும். எந்த 2 இடத்துல மார்க் பண்ணணும்? ஆங்கிள் R நம்ம will choose a different color. ஸோ ஆங்கிள் R is the angle between the reflected ray and the normal, or reflected wavefront and reflecting surface. Reflected ray and normal. Reflected rayங்கிறது என்னது? A dash. அதுக்கும் நார்மலுக்கும் நடுவில் இந்த ஆங்கிள் R. இல்லைனா reflected wave front
BB டேஷுக்கும் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இப்போ we are going to take two triangles. எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம்? choose another color. யூஸ் பண்ணிவிட்டு ஓகே. What are the two triangles we are going to take? Triangle A dash B and triangle A B dash B. ரெண்டுமே RHS congruence, right angle. ரெண்டு பேர்லேயும் ஒரு ரைட் ஆங்கிள் இருக்குது. at A dash ஒன்று, at B dash. hypotenuse ரெண்டு பேருக்குமே AB தான் hypotenuse. and ஒரு side is the same. which side is the same? AB டேஷும் A dash Bயும் சேம். அது எதை வச்சு சொல்கிறோம்? அதை தான் நம்ம ரேடியஸாக வச்சு ஆர்க் அடித்தோம். ஸோ அதை வச்சு we are saying. அதனால் ஆங்கிள் A dash ABயும் ஆங்கிள் A ஆங்கிள் R மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ABB டேஷும் ஈக்குவல்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி ஐடியா வச்சு தான் நம்ம we are going to explain the phenomenon of refraction. Same concept. Refraction by using the Huygen's principle. Refraction. அதே வரைஞ்சிக்கலாம். லேட்டஸ்ட் ரிஃப்ராக்ஷன் போது ரெண்டு மீடியமாக இருக்கணும். ஏன்னா ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகிறது இல்லையா. ஸோ XY represents a plane refracting surface. சைடில் எழுதிக்கலாம் XY refracting surface. Incident rays. We'll choose a color. LA and MB represent incident rays. LA, MB are the incident rays. We'll draw normal at the point of interest. ரெண்டுலேயும் வரைஞ்சிக்கலாம், ரெண்டு மீடியத்துலேயும். So we will call this as NN dash and MM dash. NN dash, MM dash are the normals. ஏன் ரெண்டு மீடியம்னு தெரியும்னு நினைக்கிறேன் நான். Because light goes from one medium to the other. இப்போ இன்சிடெண்ட் வேவ் ஃப்ரண்ட் மார்க் பண்ணணும். இன்சிடெண்ட் ரேஸ்க்கு பர்பெண்டிகுலராக வரைஞ்சா this AA dash is the incident wave front. LAக்கும் MBக்கும் பர்பெண்டிகுலர் 90 டிகிரியில் இருக்குது AA dash. இப்போ நம்ம பார்த்தோம்னா ray 1 reaches the surface first, ray 2 A dashக்கு தான் வந்திருக்கு. கொஞ்சம் நேரம் ஆகுது. Let us take the velocity of light in the first medium is V1, velocity in the second medium as V2. நம்ம refracted wavefront கண்டுபிடிக்கிறதுக்கு Huygen's principle படி to find the refracted wavefront with A as center, V2T as radius, arc வரையும். இந்த Tங்கிறது என்ன? T வந்து ray 2 A டேஷ்லேருந்து Bக்கு போகிறதுக்கான டைமு. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு மீடியத்தில் வெலாசிட்டி V1. வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் A dash B by the டைம். அப்போ டைம் வேணும்னா A dash B by V1. அப்போ நான் என்னத்தை ரேடியஸாக எடுத்து ஆர்க் அடிக்கணும்? V2Tனா V2 அப்படியே வச்சுக்கலாம். Tக்கு பதிலாக A dash B by V1. ஸோ வித் A as center and A dash B into V2 by V1 as radius, இங்கேருந்து இப்படி நான் ஒரு ஆர்க் அடிக்கிறேன். ஸோ இந்த ஆர்க்குக்கு ரேடியஸ் என்ன இருக்கணும்? A center V2 by V1 into A dash B as radius ஆர்க் அடிச்சிருக்கேன். அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? பிலேருந்து அந்த ஆர்க்குக்கு ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணணும். ஃப்ரம் B we are drawing a tangent to the arc. அந்த டேஞ்சன்ட்டு போய் ஆர்க்கை டச் பண்ணுற இடத்த நம்ம B டேஷ்னு வச்சுக்கலாம். So this BB dash represents the refracted wavefront. இப்போ refracted ray வேணும்னா என்ன செய்யணும்? We will have to draw a perpendicular to the refracted wavefront. இப்படி ஒரு perpendicular draw பண்ணால் this represents a refracted ray.
இது AB dash is the refracted ray. ஸோ இங்கே ஹைஜன்ஸ் பிரின்சிபல் எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்? ஏஏ டேஷ் இனிஷியல் வேவ் ஃப்ரண்ட்னா கொஞ்சம் நேரம் கழித்து ஏபி டேஷ் எப்படி அந்த பிபி டேஷை கொண்டு வரதுக்காக இந்த ஏ ஆஸ் சென்டர், விடி ஆஸ் ரேடியஸ். விடினா எந்த மீடியத்தில் இருக்கோ அந்த வெலாசிட்டி, டீனா இந்த ஏ டேஷ்லேருந்து பிக்கு செகண்ட் ரே வரதுக்கான டைம். அது எப்படி வெலாசிட்டி ஃபார்முலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ ஆங்கிள்ஸை மார்க் பண்ணலாம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் வி ஹாவ் டு மார்க் அட் 2 places. ஒயிட்டில் மார்க் பண்ணலாம். ஆங்கிள் ஐனா இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும், இன்சிடென்ட் ரே எல்ஏக்கும் நார்மலுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் ஐ. இன்சிடென்ட் ரே அண்டு நார்மல். இன்னொரு இடத்துல எங்கே மார்க் பண்ணோம்? இன்சிடென்ட் ரேக்கு பர்பெண்டிகுலர் இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட், நார்மலுக்கு பர்பெண்டிகுலர் ரிஃப்ராக்டிங் சர்ஃபஸ். ஸோ இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் ஏஏ டேஷுக்கும் ரிஃப்ராக்டிங் சர்ஃபஸ் எக்ஸ்ஒய்க்கு நடுவில் இருக்க ஆங்கிள் திஸ் இஸ் ஆங்கிள் ஐ. ஸோ 2 இடத்துல மார்க் பண்ணியாச்சு. ஆங்கிள் ஆர் மார்க் பண்ணலாம். வில் யூஸ் அ டிஃப்ரெண்ட் கலர். ஆங்கிள் ஆர் இதே மாதிரி ரிஃப்ராக்டட் ரேக்கும் நார்மலுக்கும் நடுவில், இல்லைனா ரிஃப்ராக்டட் ரேக்கு பர்பெண்டிகுலர் ரிஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட் அண்ட் ரிஃப்ராக்டிங் சர்ஃபஸ். ரிஃப்ராக்டட் ரே இது பார்க்கலாம் ஏ பி டேஷ், அதுக்கும் நார்மலுக்கும் நடுவில் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இல்லைனா ரிஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட் பிபி டேஷுக்கும் சர்ஃபஸுக்கும் நடுவில் ஏபிக்கும் நடுவில் திஸ் இஸ் ஆர். இப்போ நம்ம லா ஆஃப் ரிஃப்ராக்ஷனை ப்ரூவ் பண்ணோம். லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்ன சொல்லுது? ஃபஸ்ட்டு லா த இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டட் ரே அந்த நார்மல் ஆல் லை இன் த சேம் பிளேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்னெல்ஸ் லா இருக்குது. The ratio of the sine of angle of incidence to the sine of angle of refraction is equal to a constant. Sin I by sin R is equal to a constant K, which is equal to the refractive index of the second medium with respect to the first medium. அப்படி நம்ம படிச்சிருக்கோம். So which is equal to the refractive index of the second medium by refractive index of first medium, which is equal to the velocity of light in the first medium by velocity in the second medium, v1 by v2. இதுதான் ஸ்னெல்ஸ் லா. நம்ம 10th கிளாஸில் நல்லா படிச்சிருக்கோம். இப்போ இதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அடுத்தது let us take the triangle AA dash B. முதல்ல எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம்? AA dash. sin I வேணும் நமக்கு. AA dash B எடுத்துட்டு sin I கண்டுபிடிக்கலாம். sin ஐனா என்ன? ஐ இங்கே இருக்குது ஆப்போசிட் சைடு. விச் இஸ் த ஆப்போசிட் சைடு? இதுக்கு ஆப்போசிட்டில் ஏ டேஷ் பி. விச் இஸ் த sin ஐ பை ஆப்போசிட் சைடு பை த ஹைப்போட்டென்யூஸ். 90க்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஏபி. ஸோ ஏ டேஷ் பி பை ஏபி. sin ஐ இஸ் ஏ டேஷ் பி டிவைடட் பை ஏபி. sin R வேணும். அதுக்கு எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம்? ABB dash ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். Let us take the triangle ABB dash. sin R is equal to, sin Rக்கு ஆப்போசிட் சைடு என்ன? Rக்கு ஆப்போசிட் சைடு AB dash. ஹைப்போட்டென்யூஸ்னால் இதுதான் 90 டிகிரி, இதுக்கு AB. ஸோ AB dash by AB. பார்க்கலாம். sin I by sin R கால்குலேட் பண்ணினோன்னா we get sin I by sin R is equal to A dash B by AB. இதை உல்டா பண்ணிக்கலாம். into AB by AB dash. So A dash B அப்படியே வச்சுக்கலாம். divided by AB dash. இருக்கு இல்லையா AB dash. நம்ம ஆர்க் அடிச்சோமே, எதை வச்சு ஆர்க் அடித்தோம்? AB dash. AB dash எதுக்கு ஈக்குவல்? V2 by V1 into A dash B. V2 by V1 into A dash B. So இது cancel ஆயிட்டா? You have V1 by V2. So இதான் செல்ஸ் லா சொல்லியிருக்கு. sin I by sin R is equal to refractive index of the second medium with respect to the first medium, which is equal to mu2 by mu1, or in terms of velocity சொல்லணும்னா v1 by v2, velocity in first medium by velocity in second medium. ஸோ ஸ்னெல்ஸ் ஆக நம்ம இதால் வெரிஃபை பண்ண முடிகிறது இந்த ஹைஜன்ஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணி. ஸோ ரேரர் மீடியத்தில் லைட் அதிகமாக, இப்போ பார்த்தோன்னா செகண்ட் மீடியம் டென்சராக இருந்தால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1 விட பெருசாக வரும். அப்படின்னா v1 is greater. அப்போ in rarer medium light travels faster
denser மீடியத்தில் light travels with lesser speed அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம பார்த்தோம்னா லைட் ஒரு ஃப்ரம் ஒன் மீடியம் டு த அதர் மீடியம் போகும்போது லைட்டோட 3 கேரக்டர்ஸ் wavelength, frequency and velocity. Out of the 3 this wavelength remains unchanged. இதெல்லாம் நம்ம 10th படிச்சிருக்கோம், பட் இன்னொரு தடவை ஞாபகப்படுத்திக்கணும், ரீகேப் பண்ணிக்கணும். When light goes from one medium to the other, the frequency remains unchanged. Lambda and velocity changes from medium to medium. Quick ஒரு sum ஒன்று போடலாம் to understand it better. The wavelength of light from sodium source is 5893 Armstrong unit. This is the wavelength. What are the wavelength, speed and frequency when this light travels in water? இது ஏரில் இருக்கும்போது இது wavelength. When it goes into water, what is the wavelength, frequency and velocity in water where the refractive index is 1.33? நம்ம பார்க்கலாம் refractive index. என்ன refractive index is the velocity in the first medium by velocity in the second medium. இது எப்படி எழுதலாம்? n lambda 1 by n lambda 2 எழுதலாம். ஏன்னா frequency மாறாது, wavelength மாறும். ஸோ நாம் இந்த ஃபார்முலாவை எடுத்துட்டோம்னா which is equal to mu is equal to lambda 1 by lambda 2 ஃபார்முலாவை எடுத்துட்டா mu is 1.33 இல்லை 4/3 எழுதிக்கலாம். 4/3 is lambda 1 ஏரில் இருக்க wavelength 5893 by lambda 2. So the rearrange panna lambda 2 is you get 5893 into 3/4. So இது calculate பண்ணி now we get the value 4431 Armstrong. So light rarer மீடியத்துலேருந்து denser மீடியத்துக்கு போகும்போது அதனுடைய wavelength is getting decreased. Okay. அடுத்தது நம்ம velocity கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா refractive index in terms of velocity. Refractive index mu is equal to n2 by n1 is equal to v1 by v2. So நம்ம n2 by mu வந்து 4/3 கொடுத்துருக்கு. v1 velocity in the first medium, air. First medium is air அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். So velocity of light in air நம்ம எல்லாருக்கும் 3 into 10⁸. இப்போ v2 substitute பண்ணிட்டா we get v2 is equal to 9/4 into 10⁸, which is 2.256 into 10⁸ meter per second. ஸோ நாம் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம், வேவ்லெங்த் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஃப்ரீக்வன்சி வேணும்னா என்ன செய்யணும்? v is equal to n lambda ஃபார்முலா எடுத்துக்கலாம். Let's take v is equal to n lambda. So n is equal to v by lambda. நம்ம எதை வேணால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மீடியத்தில் ஏரில் இருக்க வெலாசிட்டி பை வேவ்லெங்த். ஸோ ஏரில் வெலாசிட்டின்னு தெரியும், வேவ்லெங்த் தெரியும். அப்போ 3 into 10⁸ டிவைடட் பை அங்கே இருக்கக்கூடிய வேவ்லெங்த் ஏன்னா 5893 ஆம்ஸ்ட்ராங் அது போட்டாலும் சரி. ஆர் இங்கே செகண்ட் மீடியம் 2.256 into 10⁸ வாட்டரில் இருக்க வெலாசிட்டி பை வாட்டரில் இருக்க வேவ்லெங்த் என்ன கண்டுபிடிச்சோம்? 4431 ஆம்ஸ்ட்ராங். எது போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். எவ்வளோ வரும்? 5.091 into 10⁻14 Hz. இப்போ என்ன தெரியுது? though the wavelength and the velocity in water changes, the frequency remains the same. ஸோ ஃப்ரீக்வன்சி வேணும்னா எந்த மீடியத்தில் வெலாசிட்டி போடுறோமோ அந்த மீடியத்தில் வேவ்லெங்த்தான டிவைடு பண்ணுறோம். ஸோ இப்படி போட்டால் ஃப்ரீக்வன்சி நமக்கு கிடைச்சிடும். ஸோ முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது frequency does not change when light goes from, when waves go from one medium to the other, that is the velocity and the wavelength changes. So we will stop here. Next session நம்ம interference, principle of superposition of waves அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் உடனே இந்த டயக்ராம்லாம் வரைஞ்சி எது என்ன ரே, இன்சிடென்ட் ரே எது, இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் எது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த டயக்ராம் வரைகிறது இட்ஸ் அ ஸ்கில். அது நான் தெரிஞ்சிட்டா இட் பிகம்ஸ் வெரி